இப்போ கோவையில் நடக்கக்கூடிய இந்த வாகன பேரணியில் கூட தொண்டர்கள் அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். தொடர்ச்சியாக அவர் தமிழகம் வரும்போது இந்தியா கூட்டணி கட்சிகளையும் அவர் விமர்சித்து பேசுகிறார். குறிப்பாக திமுகவையும் கடுமையாக அவர் சாடி பேசி வருகிறார். எந்த அளவுக்கு அது ஓட் பேங்கா அவருக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? குறைவுதான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க அந்த ஃபீலிங் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா அந்த ராமர் கோயில் விவகாரத்துல இங்க ஒரு பெரிய எழுச்சி உணர்ச்சி தான் ஏற்பட்டதா எனக்கு தெரியல. ஏன்னா அது வாழ்வாதார பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கிற போது அவர் தொடர்ந்து வரதுனால எந்த விதமான மாற்றம் ஏற்பட்டுரும் எனக்கு தெரியல. ஏன்னா ட்ரெடிஷ்னலி சவுத் இந்தியா திங்ஸ் டிஃப்ரெண்ட்லி டு நார்த் இந்தியா. அது இந்த எலெக்ஷனுக்கு கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். இன்னொன்று மறந்துடாதீங்க, ஆந்திர பிரதேச இதுல தெலுங்கானாலையும் கர்நாடகாலையும் காங்கிரஸ் கவர்மெண்ட்ஸ் இருக்கு. இதுக்கு முன்னாடி எலெக்ஷன்ல காங்கிரஸ் கவர்மெண்ட் கிடையாது. 2019 டிஆர்எஸ் இருந்தாங்க தெலுங்கானால, இதுல பிஜேபி இருந்தாங்க. ஸோ காங்கிரஸ் கவர்மெண்ட் அதுவும் ரொம்ப நாள் ஆகல. ஆன்டி இன்கம்பன்சி ரொம்ப அதிகமாக வாய்ப்பு. தே மைட் டூ பெட்டர் தென் 2019 அப்படின்னு தோணுது.